அந்த சங்கல்பம் காரியமாகணும் என்றுதான் பிள்ளையார் வந்து கமண்டலுவை தட்டிவிட்டார். அப்படியும் அவள் ஏதோ சின்ன நதியாக ஓடி முடிந்து போன போதுதான் சோழராஜா அவளை வழிதிருப்பிவிட்டு கொடையில் இருந்து கர்நாடகம், அப்புறம் தமிழ்நாட்டில் முதலில் கொங்கு நாடு, கோயம்புத்தூர், சேலம், அப்புறம் சோனாடு, திருச்சி, தஞ்சாவூர் என்று பாய வைத்தார். தஞ்சை ஜில்லாவுக்கு அவள் வந்த பின்னும் ஒரு கட்டத்தில் அவள் முடிந்து போகாமல் அவளை விஸ்தரித்துவிட வேண்டியிருந்தது. அப்படி விஸ்தாரமாக ஓடப் பண்ணினவர்தான் மூன்றாவது ரிஷி. அவர்தான் ஏரண்டகர். முதல் 2 ரிஷிகள் ஒரு சாதாரண பெண்ணுக்காக தர்மப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருந்த காவேரியை இவர்தான் தெய்வத்தன்மை பொருந்தின மாதா என்று புரிந்து கொண்டு அவள் அனுகிரகம் இன்னும் பல ஊர்களுக்கு கிடைக்கும்படியாக நீட்டிவிட்டார். அகஸ்தியரிடமிருந்து சோழராஜா வரம்பெற்று காவேரியை நம் சீமைக்கு கொண்டு வந்ததை மணிமேகலையில் சொல்லியிருக்கிறது. அந்த ராஜாவின் பேர் காந்தமன் என்று அதில் வருகிறது. செங்கதிர் செல்வன் திருக்குலம் விளக்கும் கஞ்ச வேட்கையில் காந்தமன் வேண்ட அமரமுனிவன் அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை செங்குணக் கொழுகிய சம்பாவதி அயல் பொங்குநீர் பரப்போடு பொருந்தித் தோன்ற. சம்பாவதி என்பதுதான் காவிரி பூம்பட்டினம். காவேரி அங்கேதான் சமுத்திரராஜனோடு சங்கமிக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அதனாலேயே அதற்கு அப்படி காவிரி பூம்பட்டினம் என்று பெயர். காவேரி அங்கே வருவதற்கு முற்காலத்தில் அந்த சோழ ராஜதானிக்கு சம்பாவதி என்றே பெயர். புகார் என்றும் ஒரு பெயர் உண்டு. பூம்புகார் என்று சிறப்பித்துச் சொல்வதுண்டு. நடுவிலே வந்த ஆபத்து. தற்போதைய தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு சோழராஜாவின் பின்னால் வந்த காவேரி முதலில் சம்பாவதி வரைக்கும் பாய்ந்து சமுத்திரத்தில் விழவில்லை. இது சீர்காழிக்கு தென்கிழக்கில் 10 மைலில் உள்ள இடம். முதலில் காவேரி அவ்வளவு தூரம் வரவில்லை. கும்பகோணத்துக்கு கிட்டத்தில் கொட்டையூர் என்று இருப்பதாகச் சொன்னேனே, அதற்கும் இன்னும் கொஞ்சம் தள்ளி, அதாவது கும்பகோணத்தில் இருந்து 4 மைல் மேற்கே உள்ள ஒரு இடத்தோடு காவிரி முடிந்துவிட்டது. சாதாரணமாக ஒரு நதி என்றால் அது சமுத்திரத்தில் விழுந்துதான் முடியும், அல்லது வேறே ஒரு மகாநதியில் கலந்துவிடும். யமுனை கங்கையில் கலக்கிறார் போல. கும்பகோணத்துக்கு மேற்கே சமுத்திரமோ வேறே நதியோ ஏது? பின்னே காவிரி என்னாச்சு என்றால், அந்த இடத்தில் பெருசாக ஒரு பிலம் இருந்தது. அதாவது பூமிக்கு அடியில் குகை மாதிரி, டன்னல் மாதிரி. அது பாட்டுக்கு பெருசாக ஒரு பள்ளம் போய்கொண்டே இருந்தது. அந்த பள்ளம் அழகாக பிரதக்ஷண ரீதியில் சுழித்து வெட்டினது போல பூமியை குடைந்து கொண்டு போயிருந்தது. அந்த பள்ளத்தின் பக்கம் காவேரி வந்ததோ இல்லையோ, அப்படியே அந்த பிரதக்ஷண குடைசலில் வலம் வருகிறது போல சுழித்து கொண்டு உள்ளே ஓடி அகாதமான பிலத்துக்குள் மறைந்தே போய்விட்டது. அதனால் அந்த ஊருக்கே திருவலஞ்சுழி என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது. சோழசீமையிலே இன்னும் 40-50 மைல் காவேரி ஓடி வளம் உண்டாக்கிவிட்டு சமுத்திரத்தில் விழும் என்று நினைத்தால், இப்படி நடுப்பரவே மறைந்து போய்விட்டதே என்று ராஜாவுக்கு துக்கமாக வந்தது. இதிலே இன்னொரு சமாச்சாரம் என்னவென்றால், இந்த மாதிரி திடுதப்பென்று ஒரு நதி பள்ளத்தில் விழுந்து மறைந்து போகாமல் சம பூமியிலேயே கொஞ்சம் வித்தியாசமாயுள்ள ஏற்ற இறக்கங்களை அனுசரித்து ஓடி இயற்கையாக சமுத்திரத்திலே விழும்போதுதான் கடைசியில் சங்கமிக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாலிருந்து ஆரம்பித்து அதுவரைக்கும் 6 அடித்துக் கொண்டு வந்திருக்கும் பூசாரமெல்லாம் அதை சுற்றி பரவி டெல்டா என்று ஃபார்ம் ஆகி ரொம்பவும் வளப்பமான பகுதி உண்டாகும். இப்படி இல்லாமல் சாரமெல்லாம் வீணாகி பள்ளத்துக்குள் போகிறதே என்று ராஜாவுக்கு வியசனமாகிவிட்டது. நெய்வேலியில் லிக்னைட் எடுப்பதற்கு தோண்டிய போது முதலில் பூமிக்கு அடியிலிருந்து எத்தனையோ கோடி கேலன் ஜலம் பம்பு பண்ண வேண்டியிருந்ததை பார்த்தோமில்லையா? சில கோல் மைன்களில், நிலக்கரி சுரங்கங்களில் பூமிக்கு அடியில் இருந்து ஜலம் குபீரென்று வெள்ளமாக வந்து பொருட்சேதம், உயிர்ச்சேதம் உண்டாக்குவதாக அவ்வப்போது நியூஸ் பார்க்கிறோம். இதற்கான பல காரணங்களில் ஒன்று, இம்மாதிரி இடங்களில் பூர்வத்திலே ஏதாவது ஒரு ஆறு பூமிக்குள்ளே போய் புகுந்து கொண்டிருப்பதாகும். மேலே பூமி மட்டத்தில் ஆறே இல்லாமல் வற்றிப்போயும் கூட அடியில் மட்டும் ஆதியில் தேங்கின ஜலம் அப்படியே இருப்பது உண்டு. அப்புறம் அந்த பிரதேசத்தில் எதற்காகவாது வெட்டி கொத்தி தோண்டும் போது அது பொங்கி வந்து பெரிய உத்பாதத்தை ஏற்படுத்துகிறது. அருள் தாயாக தமிழ் தேசத்துக்கு வந்திருக்கிற காவேரியின் சாரம் வீணாகப்படாது. பிற்காலத்தில் அவள் உத்பாத ஹேதுவாகி கஷ்டத்தை தருவாளாக ஆகிவிடக்கூடாது. இதற்கு என்ன செய்யலாம்? பிலத்வாரத்துக்குள் ஓடி அந்தர்தானமாகிவிட்டவளை எப்படி வெளியிலே கொண்டு வந்து சமுத்திரத்தோடு கொண்டு சேர்ப்பது?
என்று ராஜா நிரம்பவும் விசாரமாக யோசித்தார். அதே யோசனையாக உலாத்திக் கொண்டிருந்தார். அப்போது பக்கத்தில் கொட்டையூரில் ஏரண்டக ரிஷி தபஸ் பண்ணிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிலத்துக்குள் போய்விட்ட காவேரி வெளியிலே வருவதற்கு அவர் அனுகிரகம் செய்ய வேண்டும், உபாயம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணினார். மகரிஷி கண்ட உபாயம். மகரிஷி கொஞ்சம் ஆலோசனை செய்ததும் அவருக்கு உபாயம் புரிந்தது. லோகம் பண்ணின ஏதோ தப்புக்கு தண்டனையாகத்தான் இப்படி அருள் தாயாக இருக்கப்பட்டவளை அருள் வடிவமான பரமாத்மா பள்ளத்தில் மறைய பண்ணியிருக்கிறார். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமாக ஒரு பெரிய தியாகம் பண்ணினால்தான் அவள் வெளியில் வரும்படியாக ஈஸ்வரன் அனுகிரகிப்பார் என்று ஏரண்டகருக்கு தெரிந்தது. ராஜாணம் ராஷ்டிரஜம் பாபம். குடிகள் பண்ணும் பாபமெல்லாம் அவர்களை நல்வழிப்படுத்த தவறிய ராஜாவிடம் போய் சேர்ந்துவிடும். அதனால் ஜனசமூகத்தின் குற்றத்தினால் ஒரு விபரீதம் உண்டாகும் போது அதற்கு தியாக ரூபமாக பரிகாரம் பண்ண வேண்டும் என்றால் அரசனுடைய உயிரை பலி கொடுத்தால் கஷ்டம் நீங்கி நல்லது நடக்கும். அல்லது ஒரு ஞானியை பலி தரலாம். ஞானியின் ஹிருதயத்தில் இருந்து தன் இயல்பாக அது பாட்டுக்கு சகல ஜனங்கள் மீதும் கருணை ஊறிக்கொண்டிருக்கும். சர்வபூத அந்தராத்மாவான ஈஸ்வரனை அந்த ஞானி கண்டுகொண்டவன் ஆகையால் அவனுக்குள் ஜனசமூகம் பூரா அடக்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு ஞானியை பலி தந்தாலும் மக்கள் குலத்துக்கு பெரிதாக ஒரு நன்மையை சாதித்து தர முடியும். என்ன உபாயம் என்று கேட்ட ராஜாவிடம் இதைச் சொன்னார் ஏரண்டகர். அதை கேட்ட ராஜா, ஆஹா, அப்படியானால் என் பிரஜைகளுக்காக இனிமேலே பிரளய பரியந்தம் வரப்போகிற அவர்களுடைய சந்ததிகளின் நன்மைக்காக இதோ நானே என் சிரசை கொடுக்கிறேன். கொடையிலிருந்து காவேரியை நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது பெரிசில்லை. இப்போது அவளை லோகோபகாரமாக வெளியில் வர பண்ணுவதற்காக பிராணத்தியாகம் செய்யும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு லபித்திருக்கிறதே, இதுதான் பெருசு என்று சந்தோஷத்தோடு பலி கொடுத்துக் கொள்ள புறப்பட்டார். ராஜபோகம் என்றே சொல்வது போல் அநேக சௌக்கியங்களை அனுபவித்தே பழக்கப்பட்ட சரீரத்தை அவர் இப்படி திருணமாத்திரமாய் நினைத்து தியாகம் செய்ய கிளம்பியபோது ஞானியான ஏரண்டகர் சும்மா இருப்பாரா? அப்பா, நாங்கள் சரீர சுகத்தை அறவே விட்டு அதை பிராரப்த வசத்தால் ஏற்பட்ட ஒரு சுமை என்றே நினைக்க வேண்டியவர்கள். ஆகையால் லோகக்ஷேமார்த்தமாக ஒரு சரீரம் பலியாக வேண்டும் என்றால் அதற்கு முதல் பாத்தியதை எங்களுக்குத்தான், நான் தான் பலியாவேன் என்றார். ஆதாயங்கள் கேட்பதில்தான் எனக்கு முதல் பாத்தியதை என்று பிரையாரிட்டி கேட்பது பொது வழக்கம். இங்கேயோ சோழராஜாவும் மகரிஷியும் தங்கள் தேகத்தையே பரித்தியாகம் பண்ணுவதில் அவரவரும் பிரையாரிட்டி கொண்டாடிக் கொண்டார்கள். ஜனங்களின் தோஷம் அவர்களை திருத்தாத ராஜாவைத்தானே சேர வேண்டும் என்று உரிமை செத்துப்போவதற்கு உரிமை கேட்டார் ராஜா. ரிஷியும் விடவில்லை. உனக்கு ஜனங்களுக்காக பிராணத்தியாகம் செய்யும் வாய்ப்பு யுத்தத்திலும் கிடைக்கிறது. நான் யுத்தம் பண்ணுவதற்கு இடமில்லை. அதனால் என்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடமாட்டேன். நீ வயசிலும் என்னை விட சின்னவன். திடீரென்று நீ உயிரை விட்டுவிட்டால் அடுத்து ராஜ்ய பாலனத்துக்கு யாரும் பயிற்சி பெறவில்லை. ஆதலால் நாடே கஷ்டத்துக்கு ஆளாகும். ஜனங்களின் கஷ்டத்தை தீர்ப்பதாக நினைத்து நீ செய்கிற தியாகமே அவர்களை இதைவிட பெரிய அராஜக கஷ்டத்துக்கு ஆளாக்கிவிடும். உபாயம் சொன்னவன் நான்தானே. சொல்லிவிட்டு அதை காரியத்தில் பண்ணிக் காட்டவும் எனக்கு இடம் இருக்கும்போது நான் சும்மா இருந்து கொண்டு உன்னை பலியாகச் செய்வதால் எனக்கு ராஜஹத்தி தோஷம் உண்டாகிவிடும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவனுடைய பதிலுக்கு கூட காத்திராமல் கிடுகிடுவென்று அந்த பள்ளத்துக்கு வந்தார். மகா வேகத்தோடு அதற்குள்ளே பாயிர சுழலிலே தம் சிரசை பலி கொடுத்து விட்டார். அதாவது அதில் அப்படியே தலைகுப்புற விழுந்து விட்டார். நல்லதைச் சொல்லி ஆபத்து. பக்கத்திலே இருந்து இதை பார்த்து கொண்டே இருந்த ஒருவர் அப்போது ஒரு ஸ்லோகம் சொன்னதாக இருக்கிறது. ஹிதம் ந வாச்சியம் அஹிதம் ந வாச்சியம் ஹிதாஹிதே நைவ வதேத் கதாச்சித் ஹிதஸ்ய வக்தாபி விபத்திமேதி ஏரண்டகோ நாமபிலம் பிரவிஷ்டஹா. யாருக்கும் நல்லதையும் சொல்ல வேண்டாம், கெட்டதையும் சொல்ல வேண்டாம். ஒருபோதும் நல்லது கெட்டதுகளை எடுத்துச் சொல்லவே வேண்டாம். நல்லதை சொன்னவனும் கூட ஆபத்தை அடைகிறான். உதாரணமாக ஏரண்டகர் என்று பெயர் படைத்தவர் பிலத்தில் பிரவேசித்து விட்டார் என்பது ஸ்லோகத்தின் அர்த்தம். இதிலும் கொஞ்சம் நியாயமில்லாமல் போகவில்லை. லோகத்தில் எத்தனையோ நடக்கும். ஈஸ்வர லீலை ஜனங்களின் கர்மகதி எப்படியோ இருக்கும். ஆனதால் உலகத்தில் இருக்கிற தப்பு சரிகளையே ஒருத்தன் எப்போது பார்த்தாலும் நினைத்துக் கொண்டு அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருப்பது என்றால்
தன் ஆத்மாவை கவனித்து உயர்த்திக் கொள்ள முடியாமலே போகும். அதனால் தன் லிமிட்டேஷனை புரிந்து கொண்டு நம்முடைய அட்வைஸ் எங்கே எடுபடுமோ அங்கே மட்டும் நல்லது பொல்லாததுகளை சொல்வதோடு நிறுத்திக் கொள்வதுதான் நம்மாதிரியான சாமானிய நிலையில் இருக்கப்பட்டவர்களுக்கு யுக்தமாக இருக்கும். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் படிப்பினை. நல்லதை சொல்லிவிட்டு அது நடைமுறை ஆவதற்கு தாமே தியாகம் செய்ய நேரிடலாம் என்னும்போது, அப்படிப்பட்ட தியாகத்துக்கு பரிபக்குவப்படாதவர்கள் ஒன்றும் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டு இருப்பதே ஸ்லாக்கியம் என்ற நீதியை இதில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இன்றில்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் தியாகத்துக்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். மகான்கள் விஷயம் வேறே. அவர்கள் ஆத்ம பரிபாகம் அடைந்து விட்டார்கள். ஈஸ்வரனுடைய லோக நாடகம் என்ன, ஜனங்களின் கர்மகதி என்ன என்றெல்லாம் தெரிந்து கொண்ட அவர்கள் எத்தனை விபரீதம் நடந்தாலும் அவன் இஷ்டப்படி என்று சரணாகதி பண்ணி கிடந்தாலும் கிடப்பார்கள். அல்லது தங்களுடைய பக்தி வேகத்தால் அவனையே நாடகத்தை மாற்றும்படி பண்ணினாலும் பண்ணுவார்கள். அவனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி கெடுபிடி பண்ணி வேலை கூட வாங்குவார்கள். அல்லது தங்கள் தபஸை எல்லாம் தியாகம் பண்ணி தத்வாரா அதன் மூலம் ஜனசமூகத்தின் பாபகர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு பெரிய மங்களம் ஏற்படும்படியாகவும் பண்ணுவார்கள். உத்கிருஷ்டரான ஏரண்டக ரிஷி லோகஹிதம் சொன்னதற்காக இப்படி அநியாயமாக ஜீவனை பலிதர வேண்டியிருக்கிறது என்பதை பார்த்து எவரோ ஒருத்தர் மனஸ் நொந்து, யாரும் எவருக்கும் நல்லதை சொல்ல வேண்டாம், கெட்டதையும் சொல்ல வேண்டாம் என்று ஸ்லோகம் பண்ணிவிட்டார்.